श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. பகவத்பாதாள் பிரஸ்ரோத்தர ரத்னமாலிகைங்கிற கிரந்தத்தில் ஓ குருஹோ அப்படின்னு ஒரு பிரச்சனத்தை கேட்டுக்கிறார். பதில் சொல்கிறார், அதிகத தத்துவ சிஷ்யஹிதாய உத்யத சததம். அப்படின்னா என்ன அர்த்தம்? குருனா யாருன்னு சிஷ்யன் கேட்குறான். யாரை நான் குருவாக ஏற்றுக்க முடியும்? பகவத்பாதாள் பதில் சொல்கிறார், குருவுக்கு இதுதான் லட்சணம், இதை வச்சு நீ அந்த குருக்கிட்ட போகணும். யார் அந்த குரு? அதிகத தத்துவ, தத்துவம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நீ சிஷ்யனாக போய் சேர்ந்தால் உன்னுடைய ஹிதத்துக்காக நிரந்தர பிரயத்னசீலனாக இருக்கணும். அதாவது பாடம் சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு, இன்னும் உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ பாடிட்டுருக்கா அப்படிங்கிறது இல்லை. இவன் நம்மக்கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு சொன்னான், அவன் பரமஸ்ரேயஸை அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணக்கூடியவர் தான் குரு. சததம் உத்யதா, எப்போதும் சிஷ்யனுடைய ஹிதத்துக்காக பிரயத்தனப்படுபவர் அப்படின்னு பகவத்பாதாள் சொல்லியிருக்கார். இப்போ நமக்கு குருங்கிறது ரொம்ப அவசியம்தானா? சில பேர் என்ன நினைப்பா அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் எல்லா வஸ்துவும் நமக்கு தேவைப்படும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவைப்படும், அதுக்கப்புறம் அது தேவையில்லாமல் போயிடும். நம்ம ஒரு சைசவத்திலேருந்து ஆரம்பித்து வார்த்தக்கியம் வரையில் நம்மளுடைய ஜீவனத்தில் பார்த்தோம்னா, சைசவ காலத்தில் நமக்கு தேவைப்பட்ட பல விஷயங்கள் அதுக்கப்புறம் தேவைப்படலை, வேண்டாம்னு ஆயிடுச்சு. யௌவன காலத்தில் தேவைப்படக்கூடிய பல விஷயங்கள் வார்த்தக்கியத்திலே வேண்டாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி பார்க்கறச்ச நமக்கு தேவைப்படக்கூடிய வஸ்துக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரம் தேவைப்படக்கூடியதாக இருக்குது, அதுக்கப்புறம் தேவை இல்லை. வாஸ்தவமாக அந்த மாதிரி வஸ்துக்களை நாம் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு உபயோகப்படுத்திட்டு அப்புறம் விட்டுடுறது தான் தேவையில்லை. அப்படி தான் இருக்கணும் நியாயமாக. ஆனால் இந்த குருங்கிறது மாத்திரம் அப்படி இல்லை, குரு பக்தி மாத்திரம் அப்படி இல்லை. குரு பக்தியானது இவன் எப்போலேருந்து அந்த குரு கிட்ட போய் சேர்ந்தானோ அப்போலேருந்து ஆரம்பித்து இவனுடைய ஜீவனம் கடைசி கால பரியந்தம் இவனோட இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. குரு நமக்கு செய்யக்கூடிய உபகாரம், திருஷ்டமான உபகாரம் அது பாட்டுக்கு இருக்கு. அதே சமயத்தில் அதிருஷ்டமான உபகாரமும் நிறைய இருக்கு. அதனால தான் நம்ம குருவுடைய ஒரு கிருபைக்கு எப்போதுமே பாத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறது. நான் என்ன ஆரம்பித்தேன், குரு நமக்கு எதுக்காகன்னு கேட்டேன், ஆரம்பித்தேன்.
அதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிடுறேன். பிருஹதாரண்யக உபனிஷத்தில் யாஜ்ஞவல்யர் ஜனகர்கிட்ட போகிறார். ஜனகர் தானே யாஜ்ஞவல்யர்கிட்ட பிரச்சனை பண்ணுவார் இல்லையா? ஆரம்பத்தில் அப்படி இல்லை. முதல்ல யாஜ்ஞவல்யர் ஜனகர்கிட்ட கேட்குறார், நீங்கள் நிறைய பேர்கிட்ட கற்றுட்டுருக்கீள், பல ஆச்சாரியர்களை தனக்கு உபதேசகர்த்தாவாக ஏற்றுருக்கீள், ஏதாவது கற்றுண்டதை சொல்லிக் கொடுங்க, சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் ஒவ்வொரு விஷயமாக எடுத்து சொல்கிறார். எனக்கு இந்த ஆச்சாரியர் இப்படி சொல்லிக் கொடுத்தார், அப்படி சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னு. அவர் எந்த அபிப்பிராயத்தில் சொல்கிறாருன்னா, எனக்கு இவர் சொல்லி கொடுத்தது நான் இப்படி கிரகிச்சு வச்சுருக்கேன், ஒரு சமயம் ஏதாவது தவறு இருந்ததுன்னா நான் திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு. யாஜ்ஞவல்யர் அங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியம். யதா மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் ப்ரூயாத் ததா தத் சைலினிஹி. அப்படி சைலினின்னு ஒரு குரு அவர் சொன்னார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கணும். மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான், இப்படி இருக்கிறவன் சொல்கிற மாதிரி எப்படி சொல்லுவானோ அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்துருக்கார். அப்படின்னா என்னது? அம்மா உள்ளவன், அப்பா உள்ளவன், ஆச்சாரியன் உள்ளவன் எல்லாருக்கும் தான் இருக்கா, இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டால், இவனுடைய பேச்சுக்கு ஒரு பிராமாண்யம் வரணும் அப்படின்னு சொன்னால், இவன் இந்த கிரமத்தில் வந்திருந்தா தான் இவன் சொன்னது பிரமாணமாக இருக்க முடியும். இல்லைன்னா தோணினத்தை சொல்கிறான்னு ஆகும். எப்படி? முதல்ல மாத்ருமான், இவனுக்கு சிக்ஷையை சொல்லிக் கொடுக்குறவள், அதாவது இவனுக்கு நல்ல வழியை சொல்லிக் கொடுக்குறவள் முதல் வயசில் அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் ஆச்சாரியன் இவனுக்கு வழிகாமிச்சிருக்கணும். ஆச்சாரியவான்கிற இடத்துல பகவத்பாதாள் எப்படி அர்த்தம் சொல்கிறாருன்னா, ஆச்சாரியா சாஸ்தா, அனுசாசனம் பண்ணக்கூடியவனாக ஆருக்கு கிடைச்சானோ அவன் ஆச்சாரியவான். இவன் இப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆச்சாரியன் சொல்லி கொடுத்து அந்த வழியில் நடக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் தான் ஆச்சாரியவான். இந்த ஆச்சாரியவான் பேசுறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், பகவத்பாதாளுடைய வாக்கியம் அங்கே, ஏவம் சுத்தித்ரய ஹேது சஞ்சுக்தா சஹா சாக்ஷாத் ஆச்சாரியः ஸ்வயம் ந கதாச்சிதபி பிராமாண்யாத் வியபிச்சரதி. இது அங்கே உள்ள பாஷ்யம். அம்மா நல்ல அம்மாவாக கிடைக்கணும், அனுசாசனம் பண்ணுறவா, கண்டித்து வளர்க்குறவாளாக இருக்கணும்னு தெரியுது. அதுக்கப்புறம் அப்பாவும் அதே மாதிரி நல்ல வழியை காமிச்சு கொடுக்குறவாளாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஆச்சாரியான் கிடைச்சாக்க இவன் பேச்சு சுத்தித்திரைய சயுக்தமாக இருக்கான், தோஷம் வராதான். ஒரு நாளே இவன் தப்பாக பேசிவிட மாட்டான். பிராமாண்யம் நவ்யபிச்சரத்தி அப்படின்னு சொன்னால் இவன் தவறி கூட தப்பாக இவன் வாயிலேருந்து வந்து விடாது. அப்படியாக்கம் உங்கள் குரு சொல்லிக் கொடுத்துருக்கார், ரொம்ப வசதியாக சொல்லிக் கொடுத்துருக்காருன்னு பிரசம்சை சொல்கிறான். இதே விஷயத்தை இன்னொரு இடத்துல கூட ஆச்சாரியால் ஞாபகப்படுத்துகிறார். கட்டோபனிஷத்தை சொல்லும்போது, திரிநாச்சிகேதா திரிபிரேத்திய சந்திம் அப்படின்னு சொல்கிறாள் இல்லையா? அந்த திரிபிங்கிறதுக்கு 2-3 வியாக்கியானம் பண்ணுறச்சே இந்த ஸ்ருதியை யதா மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் ப்ரூயாத்கிறத கோட் பண்ணி வியாக்கியானம் பண்ணுறார். அம்மா, அப்பா, ஆச்சாரியன், இந்த 3 பேருக்கிட்டையும் இவன் தன்னுடைய சிக்ஷணத்தை கிரகிச்சுண்டவன், 3 பேரோடு சம்பந்தப்பட்டவன். திரிபிரேத்திய சந்தியம் அப்படி வந்திருந்தால் தான் அது மகத் பிராமாண்ய காரணம் அப்படின்னு சொல்லி வசதியாக சொல்கிறார். அப்போ இதுலேருந்து நமக்கு நாம் தெரிஞ்சுட்ட விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது பிராமாணிகமாக இருக்கணும், அப்போ தான் அதை சொல்லலாம். அது பிராமாணிகமாக இருக்கணும்னு சொன்னால் ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் அது வந்திருக்கணும்.
அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியறது இல்லையா? இல்லாட்டா அவனால் தோணினதே சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை பிராமணின்னு சொல்ல முடியாது. எனக்கு இப்படி தோன்றது, நான் அப்படி சொல்கிறேன், இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமாக தோன்றது அப்படி சொல்கிறான், அதுதான் பிரமாணம்னு அவன் சொல்கிறான். இதுதான் பிரமாணம் இவன் சொன்னான்னா எப்படி நம்ப முடியும்? ஆகையாலே ஒரு ஆச்சாரியவத்துவங்கிறது தேவைப்படுறது. சாந்தோ அதுவும் விசேஷமாக பார்க்கும்போது பரமஸ்ரேயஸ்தர் சொல்லக்கூடிய அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு வழியை காமிக்கிறதுக்கு ஆச்சாரியன்தான் வேணும். வேறு தேடி நம்மளால் ஒரு வழியை கண்டே பிடிக்க முடியாது. அவன் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னா வேறு வழி இல்லை. சாந்தோக்கியத்தில் ஒரு நல்ல திருஷ்டாந்தம் கொடுத்து இந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணியிருக்கு. 6வது அத்தியாயத்தில் ஒரு நல்ல ஆச்சாரியன் நமக்கு வழி காமிச்சா தான் நாம் அதை பார்க்க முடியும், வேறு வழியே இல்லைங்கிறதுக்கு அது ஒரு நல்ல திருஷ்டாந்தம். ஒரு தேசத்துலேருந்து அங்கே இருந்த ஒரு மனுஷனை கண்ணெல்லாம் நன்னா கட்டி இங்கோ அழைச்சிட்டு போயிட்டான். அழைச்சிட்டு போய் ஒரு காட்டில் நடுப்புற விட்டுட்டு போய் வந்துட்டான். இந்த ஆளுக்கு தன்னுடைய அட்ரஸ் தெரியும், தான் எங்கே போகணும், தன்னுடைய நிவாசஸ்தானம் எது, இதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த நிர்ஜமான பிரதேசத்தில் விட்டுட்டு வந்துவிட்டானே, அந்த இடத்துலேருந்து இவன் தன் வீட்டுக்கு வரத்துக்கு வழி தெரிஞ்சுக்க முடியுமோ? இவனுக்கு எதாவது பார்த்தா தெரியுமோ? பார்க்கலாம், 4 திக்கு தெரியும், சில சமயம் திக்கு கூட தெரியாது எந்த திக்குன்னு. ஆனால் கண்ணுக்கு ஏதோ தெரியுது. ஆனால் இதுதான் என் வீட்டுக்கு போகக்கூடிய வழி அப்படின்னு அவனால் கண்டுபிடிக்க முடியுமா? இவன் எவ்வளோ பெரிய கட்டிக்காரனாக இருந்தாலும் கூட அது தெரிஞ்சவன் சொன்னால் தான் தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா வேறு வழியே இல்லை. கண்ணை அவுத்து விட்டாச்சு, இப்போ திறந்து பார்க்க முடிகிறது, ஆனாலும் தெரியாது இல்லையா? வழி தெரியாது. இவனை அனுமானம் பண்ணிக்கிறதுக்கும் வழி இல்லை. இவன் ஒரு அனுமானம் பண்ணிட்டு ஒரு வழியாக போரிச்ச, அது இன்னும் தன்னுடைய கிரகத்தை காட்டில் இன்னும் தூரத்தை கொண்டு போய் விட்டு கொடுத்தனா என்ன பண்ணுறது? இவனுடைய மனசு அதுக்கு இடம் கொடுக்காது. யார்கிட்டையாவது நல்லபடியாக கேட்டுட்டு போவோம் அப்படின்னு தான், தெரிஞ்ச வாழ்கிட்ட கேட்டுட்டு போகணும் தான். அப்படி இருக்கிறச்சு தான் அங்கே ஆச்சாரியவான் புருஷோ வேதங்கிறத ஸ்ருதி சொல்லி கொடுக்குறது. ஆறு அவனுக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சவன், இவனுடைய கிரகத்துக்கு போகக்கூடிய வழி தெரிஞ்சவன் வழி காமிக்கிறானே, அவன் சொன்ன வழியை இவன் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுண்டு அதை ஞாபகம் வச்சுட்டு அதே மாதிரி வந்தான்னா இவன் தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துருவான் இல்லையா? அப்போ அதே மாதிரி நமக்கு நிஸ்ரேயசத்துக்காக ஆச்சாரியன் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வழியை இவன் முதல்ல வாங்கிக்கணும், மனசில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ புரிஞ்சது அப்புறம் மறந்து கொடுத்து அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் ஞாபகம் வச்சுட்டானேயானால் அவன் நிச்சயமாக தன்னுடைய லட்சியத்தை அடைவான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறான். அந்த இடத்துல ஆச்சாரியவான் அப்படின்னு சொன்னத்திலே நமக்கு ஒரு விஷயம் நன்னா தெரிகிறது, வேறு வழி இல்லைன்னு. அதனால தான் நமக்கு ஆச்சாரியால் கிடைக்கிறது பகவானுடைய அனுகிரகத்தினால தான் அப்படின்னு பகவத் பாதாளே சொல்லியிருக்கார். 3 விஷயத்தை துர்லபங்கிறார் அந்த விவேக சூடாமணியில். துர்லபம் திரயமே வைத்தத் தெய்வானுகிரக ஹேதுகம். அந்த பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணி கொடுப்பான், அவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயா. இந்த மகாபுருஷ சம்ஸ்ரயாங்கிறது நல்ல ஆச்சாரியனை போய் அடையிறது. இதுதான் மகாபுருஷ சம்ஸ்ரயம். மனுஷத்துவம் நமக்கு கிடைக்கிறது துர்லபங்கிறது நன்னாவே தெரியும், யோசிச்சு பார்த்தா நன்னா தெரியும். முமுக்ஷுத்துவம், மனுஷத்துவம் கிடைச்சது, அதுக்காக எல்லாரும் முமுக்ஷா இருக்காங்கிறது சொல்ல முடியாது. மோட்சத்தில் ஆசை வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேவைப்படுறது, பகவானுடைய கிருபை தேவைப்படுறது, அனுகிரகம். அதனால் அதுவும் துர்லபம்தான். முமுக்ஷுவாக இருக்கிறவனுக்கு ஆச்சாரியன் கிடைக்கணுமே, அது பரம துர்லபம். மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படிங்கிற இந்த விஷயத்தை ஆச்சாரியர்கள் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆச்சாரியனுடைய
ஆச்சாரியன் விஷயத்தை நாம் சிஷ்யனாக இருக்கிறவன் எந்த மாதிரி பாவிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு உபனிஷத்தே சொல்லி கொடுக்குறது. எப்படின்னா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் சொல்கிறது, யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு. தேவஹானா பரமேஸ்வரன். ஈஸ்வர பக்தி வேணும். பரமேஸ்வரனிடத்துல நமக்கு ஒரு பக்தி வேணும். எப்பேற்பட்ட பக்தி வேணும்னா பராபக்தி வேணும். பராபக்தி கூட இருந்தால் தேவைதான். ஆனால் அது வர முடியலன்னா பராபக்தி, அதை வர முடியலன்னா இல்லை, பராபக்தி வர முடியலன்னா இந்த அபராபக்தியாவது இருக்கட்டும். ஆனால் வேண்டியது நமக்கு பராபக்தி. அபராபக்தி இருக்க வேண்டியது, பராபக்தி இருக்க வேண்டியது. அந்த பரமேஸ்வரனத்தில் இருக்கக்கூடிய பக்திக்கு குறவு இல்லாமல் குருவிடத்திலையும் இருக்கணும். யதா தேவே ததா குரு. அது எதுக்கு? பரமேஸ்வரனிடத்தில் இருந்தால் போகாதோ, குருக்கிட்டையும் அப்படியே பக்தி வேணுமா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் அந்த மாதிரி இருந்தால் தான் தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனः. இந்த மாதிரி ஒரு பக்தி உள்ளவனுக்கு தான் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட அந்த தத்துவங்கிறது பிரகாசிக்க முடியும். கதிதாஹ்யர்த்தாக தஸ்யைவ ஹீன ஏவ தஸ்யைவ பிரகாசந்தே. குருவிடத்தில் அந்த பக்தி உள்ளவனுக்குத்தான் அது பிரகாசிக்கும். பாடம் கேட்டதுக்காக பிரகாசிச்சு கொடுத்துங்கிறது இல்லை. குரு பக்தி, நல்ல பக்தி இருக்கணும், இல்லாட்டா பிரகாசிக்காது. அதே வாக்கியத்தில் இப்படி கூட அர்த்தம் சொல்றான், அகதிதாஹ்யர்த்தாக பிரகாசந்தே. சொல்லப்பட்ட விஷயங்கள் மாத்திரம் தெரியுங்கிறது இல்லை, சொல்லப்படாத விஷயமும் தெரியும், சொல்லப்பட முடியாத விஷயமும் தெரியும். வாக்கியார்த்தம் தான் தெரியுங்கிறது இல்லை, வாக்கியார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட அந்த வஸ்துவும் இந்த குரு பக்தி உள்ளவனுக்குத்தான் தெரியும். குரு பக்தி எப்படி இருக்கணும்? ஈஸ்வரனிடத்தில் இருக்கிற பக்திக்கு துளி கூட குறவு இல்லாமல் இருக்கணும். அதனால பகவத்பாதாள் தன்னுடைய குருவை எப்படி பாவிக்கிறா பாருங்க. விஸ்வந்தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறச்சே, தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இந்த ஸ்லோகங்கள் இருக்கோ இல்லையோ, தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பம் மாதிரி. எப்படி குழப்பம் மாதிரின்னு பார்க்கணும். இப்போ இந்த விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம்னு இருக்கு இல்லையா, அதாவது மாயமான இந்த தோற்றம் அப்படிங்கிறத சொல்கிறார். இதை பார்க்குறான். ஆறு பார்க்குறான்? நாம் தான் பார்க்குறோம் இல்லையா, ஜீவன்கள் தானே, நம்ம தான் இதை பார்த்துட்டு இருக்கோம். தன்னிடத்தில் இருக்கிறத வெளியில் இருக்க மாதிரி பார்க்குறோம். நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவோத்பூதம். அதான் சொப்பனம் பார்க்கும்போது நாம் பார்க்குற விஷயங்கள்லாம் வெளியில் இல்லை, ஆனால் நமக்கு எப்படி தோணும்னா வெளியில் போய் பார்த்துட்டு இருக்கா மாதிரி, ஊர் பூரா சஞ்சாரம் பண்ணி அங்கே பார்க்குற மாதிரி தோணும். ஆனால் வெளியிலும் போல எங்கேயும் போல உள்ளுக்குள்ளே இருக்கிறத அப்படி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி தானே? இதே மாதிரி தான் ஜாகிரதை. இப்படி யார் பார்க்குறான் கேட்டால் ஒரு ஜீவாத்மா. அவனை தானே சொல்லணும். பரமேஸ்வரனை அப்படி பார்த்துட்டு இருக்கா? இல்லை. இந்த இப்படி பார்த்துட்டு இருக்கிறவன் எப்போ தான் முழிச்சு நடுவனும். முழிச்சுக்கிறதுனா என்ன? சாதாரணமான இந்த சொப்பனத்துலேருந்து முழிச்சுக்கல, அது முழிச்சுக்கிறது இருக்கட்டும். இந்த மொத்த மகா சொப்பனம்னு சொல்கிறாளே, இந்த சொப்பனத்துலேருந்து எப்போ முழிச்சுக்கிறானோ அப்போ அவன் சாட்சாத் பரமேஸ்வரன் தான், தத்துவஜானி.
அப்போ பார்க்குறது அவன் கேவலம் அத்வயமான தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் பார்க்குறான். அதை தவிர்த்து வேற எதுவுமே பார்க்கறது இல்லையா. அப்படின்னா இது யாரை பற்றி சொல்கிறது? இவ்வளோ தூரம் ஒரு ஜீவாத்மா சாதகன், அவன் முதல்ல இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தான் சாதாரணமாக. அதுக்கப்புறம் ஒரு குருவுடைய உபதேசம் அடைஞ்சு அதனாலே பிரபோதம் ஏற்பட்டு ஆத்ம சாட்சா்காரத்தை அடைகிறான் அப்படின்னு ஒரு ஜீவாத்மாவை பற்றின வர்ணனம் தானே. எவன் இப்படி பார்க்கிறானோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இப்படி போட்டிருக்காங்க. இப்படி யாரு பார்க்கறானோ, எவனுக்கு ஞானம் வந்ததோ, இப்படியா சொல்றது, அந்த குருவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தையே தட்சிணாமூர்த்தையே நமஸ்காரம். தட்சிணாமூர்த்தைன்னு சொன்னால் அது ஈஸ்வரன்னு தெரியுது. குருமூர்த்தைனா குரு ஸ்வரூபத்தில் அந்த தட்சிணாமூர்த்தி இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். அதுவும் அந்த குரு யாருன்னு கேட்டாக்க, இப்போ பிரத்யேகாத்மா அபின்னமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அதனால அவருடைய ஸ்வரூபந்தான் சிஷ்யனாகவும் இருந்து அவர்கிட்ட உபதேசம் வாங்கிட்டதுங்கிறது தெரிகிறது. ஆக ஒரே ஸ்வரூபம் மூணாக இருக்குது, மூணு விதமாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதில் தெரியுது. குருவாகவும் உபதேசம் வாங்கிக்கக்கூடிய சிஷ்யனாகவும் பரமேஸ்வரனாகவும் இருக்கிறது ஒரே வஸ்து அப்படிங்கிறது தெரிகிறது இல்லையா. அப்போ இந்த குருவை என்னங்கிற பாவனையில் அவர் நமஸ்காரம் பண்ணுறாருன்னா ஈஸ்வரனாகவே நினச்சி தான் பாவனை. ஈஸ்வரன் வேறு குரு வேறு அப்படிங்கிற பாவனை அவருக்கு இல்லை. அதனால தான் அங்கே சுரேஸ்வராச்சாரியால் வியாக்கியானம் பண்ணும்போது வார்த்திகம் எழுதியிருக்காரோ இல்லையா, ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தையே. அந்த ஒரு ஈஸ்வர ஸ்வரூபம் ஈஸ்வரனாகவும் இருக்குது, குருவாகவும் இருக்குது, அவர்கிட்ட பாடம் கேட்கக்கூடிய சிஷ்யனாகவும் இருக்குது. மூணு ரூபத்திலும் இருக்கோ இல்லையோ அதுக்கு தான் நமஸ்காரம் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியத்தை ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார். மங்கள ஸ்லோகம் மாதிரி பண்ணி இதனுடைய தாத்பரியத்தை சொல்லிவிட்டார். இப்போ இந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது குரு வேற ஈஸ்வரன் வேற இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது குருவே தான் ஈஸ்வரன், ஈஸ்வரனே தான் குரு, ஈஸ்வரன் தான் நமக்கு குரு ரூபத்தில் உபதேசம் பண்ணுறாருன்னு நம்ம நம்பலாம். இந்த குரு கீதைன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் நிறைய குருவை பற்றி அவருடைய பிரசம்சை சொல்லக்கூடிய வச்சனங்கள்லாம் நிறைய இருக்குது. குருங்கிற சப்தத்துக்கே அது ஒரு தினசாக பிரித்து குரு அப்படின்னு பிரித்து, குன்னு சொன்னால் அந்தகாரம் இருட்டு, அதாவது அஜ்ஞானம். ரூங்கிறது பிரகாசமாக, அந்தகாரத்தை போக்கக்கூடியது பிரகாசம். இப்போ நம்மளுடைய அந்தகாரத்தை போக்குறார். அஜ்ஞானம்ங்கிற அந்தகாரத்தை வியானங்கிற பிரகாசத்தை கொடுத்து நிவர்த்தி பண்ணுறதுனால தான் அவருக்கு குருரு பேருன்னெல்லாம் அங்கே சொல்லியிருக்கு. அந்தகார விநாசித்வாத் குருரித்யபிதீயதே அப்படின்னு அந்த குரு கீதையில் வச்சனம் இருக்குது. அங்கே இன்னொரு வச்சனம் இருக்குது. இந்த ஈஸ்வரன் குரு இந்த ரெண்டு பேருமே நமக்கு அனுகிரகம் பண்ணணும். இவாளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகிடக்கூடாது. ஒரு சமயம் தெரியாதரமா கோபத்துக்கு ஆள் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த கோபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும் இல்லையா. அப்போ எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது? சிவே ருஷ்டே குருஸ்திராதா அப்படின்னு. தெரியாதரமா ஏதோ தப்பு பண்ணி ஈஸ்வரனுடைய கோபத்துக்கு நம்ம ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குருக்கிட்ட போய் சரணம் அடைஞ்சுக்கலாம். அவருக்கு தெரியும் பரமேஸ்வரனுடைய கோபத்திலேருந்து இவரை எப்படி காப்பாற்றுறது, ஒரு வழியை காமிச்சு விட்டுருவார். அதுதானே அவர் வேலை. அதனால் ஒரு வழியை காமிச்சு விட்டுடுவார். இவன் அந்த வழியில் போய் அவரை சரிப்பட்டுடுவான் இல்லையா. குரு ருஷ்டே, குருவே கோச்சு விட்டார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த கோபத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வழியை யார் சொல்லிக் கொடுக்கணும்? அவரே தான் சொல்லிக் கொடுக்கணும். வேறு இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியாது, வேறு யாரும் இல்லை, அவரே சொல்லிக் கொடுத்தாகணும் இல்லையா. குரு ருஷ்டே நான் கஷ்டம், இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்படி சொல்கிறதுடைய தாத்பரியம் என்னன்னா,
குருவுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது அப்படிங்கிறது விஷயம் தெரியும் இல்லையா? குருவே தான் தன்னுடைய கோபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு வேண்டிய மார்க்கத்தை அவரே தான் காமிச்சார், வேற வழி இல்லை. குரு ஒரு அக்ஷரம் சொல்லி கொடுத்தாலும் குரு தான். ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றுமே எழுத படிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவள் அக்ஷராதிகள்லாம் நமக்கு பரிச்சயம் பண்ணி கொடுத்தா. அவள் சொல்லிக் கொடுக்கலைன்னா நம்ம மேலே வந்திருக்கவே முடியாது தீர்மானமாக இல்லையா? அப்போ அவளிடத்துல நம்ம கிருத்தஜனாக இருக்கணுங்கிறத நம்ம நினச்சிக்கலாம், அக்ஷரம் சொல்லி கொடுத்தாலும். ஆனால் அந்த தத்துவத்தையே சொல்லிக் கொடுத்தாக்க, எந்த ஒரு பரம தத்துவத்தை சொல்லிக் கொடுத்தால் அவர் என்னத்தை கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், பகவத்பாதர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஸ்ரீயம் சாமியம் விதத்தே. ஸ்லோகத்தை சொல்கிறார், திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டः திரிபுவன ஜடரே சத்குரோஹோ ஞானதாதுः. இந்த திருஷ்டாந்தகனா உபமானம்னு வச்சுருக்கோம். குருவை உச்சத்தி சொல்கிறதுக்கு ஒரு உபமானம் தேவைப்பட்டது. அதை போல் வைரம் போல் தங்கம் போல் இப்படி ஏதாவது ஒன்று உபமானம் கொடுத்தா நல்லா இருக்குமோ இல்லையோ, அதுக்காக தேடி பார்த்தாராம். திரிபுவன ஜடரே, இந்த லோகம் இல்லை பூரா திரைலோக்கியத்தை தேடி பார்த்தான், ஒன்றுமே கிடைக்கல, ஒரு பதார்த்தமும் கிடைக்கல. திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டா திரிபுவன ஜடரே சத்குரோஹோ ஞானதாது. ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சத்குருவுக்கு உபமானம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பதார்த்தமும் தென்படலை அப்படின்னார். அப்போ ஒருத்தர் கேட்டார், சொன்னார், நான் ஒன்று வச்சுட்டு இருக்கேன், இதை உபமானமாக கொடுக்கலாம், அழகாக இருக்கும், குருக்கு சொல்கிறது சூக்ஷ்மாக இருக்கும், நல்லா இருக்கும் போல இருக்கு. என்ன? ஸ்பர்ஷேத் தத்திர கல்பியா. ஸ்பர்ஷா அப்படின்னு ஒரு கல்லாம். இந்த கல்லுக்கு ஒரு விசேஷ சாமர்த்தியம். அது என்னன்னா, அது பட்டுதுன்னா அந்த இரும்பு இருக்கே, அந்த இரும்பு தங்கமாக மாறிடுமா. அப்போ இது நல்லா இருக்கே, சக்தியாக இருக்கே. இந்த குருக்கு உபமானமாக சொல்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் யோக்கியத்தை இருக்குதுன்னு தெரியுது. ஏன்னா குருக்கிட்ட நாம் சேரும்போது நாம் இரும்பு மாதிரி இருந்தோம். ஆனால் குருக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த குரு நம்மளை மாற்றிட்டார், தங்கமாக மாற்றிட்டார். அதாவது நம்மளுடைய மதிப்பு ரொம்ப கூடி போச்சு இல்லையா? இது அழகாக இருக்கே, இது குருவுக்கு உபமானமாக சொல்லலாமோ? சொல்லலாம் போல் தானே இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பகவத்பாதால் சொல்கிறாரு, இல்லை இதுவும் சொல்ல முடியாதுங்கிறார். இதுவும் எனக்கு திருப்தியாக இல்லைன்னுட்டார். ஸ்பர்ஷேத் தத்திர கல்பியா சஹா நயதி யத் அஹோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம். அஸ்மசாரம்னா இரும்பு, இரும்பை தங்கமாக்குறதே, இது அழகாக இருக்கு. ந ஸ்பர்ஷத்துவம் ததாபி, அது இரும்பை தங்கமாக்கிடுத்து. ஆனால் தனக்கு உள்ள அந்த குணம் இருக்கே, இரும்பை தங்கமாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த குரு, அந்த ஸ்பர்ஷ பாஷாணத்துக்கு இருக்கே, இந்த சக்தி அது சிஷ்யனுக்கு கொடுக்கல, அதாவது அந்த இரும்புக்கு கொடுக்கல. அதாவது இந்த கல்லானது இரும்பு மேலே பட்டு இரும்பை தங்கமாக்குறது. இப்படி தங்கமாக ஆக்கப்பட்ட அது இன்னொரு இரும்பை தங்கமாக்க முடியுமா? முடியாது. ஆனால் குரு அப்படி இல்லை. குரு கிட்ட ஒரு சிஷ்யன் தயாரானான்னா அவனே குரு ஆகிடுவான். அவன் மறுபடியும் இன்னொரு சிஷ்யனை அதே மாதிரி தயார் பண்ண முடியும். வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? இவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை பகவத்பாதால் அங்கே எப்படி சொல்கிறாருன்னா,
ந ஸ்பர்ஷத்வம் ததாபி ஸ்ரிதச்சரணயுகே சத்குரு ஸ்வீய சிஷ்யே ஸ்வீயம் சாம்யம் விதத்தே. ஸ்ரிதச்சரணயுகே சிஷ்யே, இவருடைய காலில் வந்து சரணாகதி பண்ணிவிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த சிஷ்யனிடத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்வீயம் சாம்யம் விதத்தே, தன்னுடைய, நான் இப்படி சொல்லுவேன், ஸ்வீயம் சாமியம்னா தனக்கு சமம்னு சொல்ல மாட்டேன், அப்படி சொல்கிறது இல்லை. தனக்கு சமமாக சிஷ்யனை ஆக்கிக்கிட்டாருங்கிறது இல்லை, தன்னுடைய சாமியத்தை சிஷ்யனுக்கு கொடுத்து விடுறார். இந்த சாமியங்கிற சப்தத்தினால என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, இந்த சம சப்தத்திலேருந்து சாமியம் அப்படிங்கிற சப்தம் வருது. இந்த சமசப்தம் வந்து பரபிரம்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. பிரம்மம் இருக்கோ இல்லையோ, அந்த தத்துவத்துக்கு பிரம்மம்னு பேர் தானே, பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரபிரம்மம் இருக்கே, அதுக்கு சமம்னு ஒரு பேர். எப்படி சொல்கிறேன், அதுக்கு சமம்னு ஏன் ஒரு பேர், எப்படி பேர் அப்படின்னு கேட்டால், கீதையில், பகவத்கீதையில் இது பிரயோகம் வந்திருக்கு. வித்யா வினய சம்பன்னி பிராமணி கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினா. இந்த ஸ்லோகம் எல்லாம் பிரசித்தம் தானே, ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு மரியாதை வருது, அவர் ரொம்ப வசதி அப்படின்னு. வெறும் பிராமணனா இல்லை, வித்யா வினய சம்பன்னனாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் ரொம்ப வசதியாக இருக்காங்கன்னு தெரியுது. அவனிடத்துல ஆகட்டும், கவி மாடு, அதுவும் பூஜ்யமான வஸ்து. ஹஸ்தினி கஜம், சுனி நாய். அங்கே சொல்கிறது கொஞ்சம் கீழே இறங்கி போகிறது இல்லையா, நாயின்னு சொல்கிறது சரி, நமக்கு வந்து மனசில் ஏதோ இதாக வருது. ஸ்வபாகேச்ச, இந்த மாதிரி ஏறத்தாழ்ந்து இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள்லையுமே இந்த பண்டிதாள்னு யாரை இவர் நினைக்கிறாரோ அந்த பண்டிதர்கள்லாம் சமத்தை பார்க்குறாள். சமமாக பார்க்கிறாள்னு நான் சொல்லலை, சமம் பஷ்யந்தி, சமமாக எது இருக்கோ அதை பார்க்குறாள். நாமெல்லாம் பார்க்கும்போது எதை பார்க்குறோம், அதை பார்க்குறது இல்லை, சரீரத்தை பார்க்குறோம். நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவாட்ட என்ன குணம் இருக்குது அதை ஏதோ பார்க்குறோம். ஆனால் யாராவது ஆத்மாவை பார்க்குறாளோ, பரபிரம்மஸ்வரூபத்தை பார்க்க தெரியாது. நமக்கு அது பார்க்க தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது என்னதுன்னு கேட்டால் நாய் அப்படி தான் சொல்ல தெரியும், இது மாடு அப்படி தான் சொல்ல தெரியும் இல்லையா. ஆனால் அவா கண்ணுக்கு அவள் இதை பார்க்குறா அப்படின்னு கேட்டால் பிரம்மத்தை பார்க்குறாள். இங்கே எங்கேயாவது பிரம்மத்தை உங்களால் பார்க்க முடியுமானா நம்மளால் முடியாது, நமக்கு அது தெரியாது. ஆனால் பண்டிதர்கள் சமத்தை பார்க்குறா அப்படி. இது எல்லாத்தையும் சமமாக பார்க்குறான்னு ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ணலை, பாஷ்யம் அப்படி இல்லை. ஏன்னா சமமாக பார்க்கவே முடியாது, சமமாக பார்க்கவும் முடியாது. அதை பாருன்னு சொல்லி பலாத்காரமாக பண்ணினா அது வந்து சரியாகவும் வராது. ஆனால் எல்லா இடத்துலையும் ஒன்றாக இருக்கிறது ஒன்று, அதுதான், அதை அவள் பார்க்க முடியுது. அது என்னதுன்னு கேட்டால் அடுத்த ஸ்லோகத்திலே வருது, நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக. நம்மளால் வந்து அந்த எல்லா இடத்துலையும் எதை பார்க்க முடியாதோ அதை அவள் பார்க்குறா. இந்த நாய்க்குள்ளே இருக்கிற சைத்தன்யமும் பிரம்மஸ்வரூபம், அந்த வித்யாவினய சம்பன்னமாக இருக்கக்கூடிய அங்கேயும் ஒரு சைத்தன்யம் இருக்கும், அந்த சைத்தன்யம் அதே பரமாத்ம ஸ்வரூபம் தான். இப்படியாக பார்க்குறச்ச எல்லா இடத்துலையும் ஒரே பரமாத்ம ஸ்வரூபத்தை அவள் பார்க்குறா, அவளால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு அங்கே சொல்கிறது. நான் இதை எதுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு கேட்டால், அங்கே சமதர்ஷினகாங்கிற இடத்துல இந்த சமசப்தம் இருக்கே, இது பரபிரம்மம் அப்படிங்கிற அர்த்தத்தில் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அதே சமசப்தத்தை இங்கே வாங்கிக்கலாம். சாமியம்ங்கிற இடத்துல சத்குருன்னு ஆரம்பிச்சிருக்கார்.
சத்குரோஹு ஞானதாதுஹு அப்படின்னா. சத் பரபிரம்மன் தானே. ஓம் தத் சத் இது நிர்தேச பிரம்மண திரிவித ஸ்மிருதா. சத்துன்னு சொன்னால் வேதாந்தத்தில் பிரம்மன்னு அர்த்தம். சத்குரு அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணக்கூடிய குரு, அப்படிதானே. அவர் உபதேசம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கிறது? அவர் எதை உபதேசம் பண்ணாரோ அதுதான் கிடைக்கிறது இல்லையா? அவர் தத்துவமசி அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணினா நம்ம எனக்கு என்ன என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டால், எதை உபதேசம் பண்ணாரோ அது கிடைக்கிறதுன்னு சொல்லணும். அவர் பிரம்மத்தை உபதேசம் பண்ணினா நமக்கு பிரம்மம் கிடைக்கிறது. எந்த பிரம்மம் கிடைக்கிறது? அவருக்கு ஒரு பிரம்மம், நமக்கு ஒரு பிரம்மமா இப்போ இல்லையோனோ? அப்போ என்னாச்சு? தன்னுடைய பிரம்மம், பிரம்மத்துவம், பிரம்மத்தன்மை இருக்கு. ஒரே ஆத்மா தானே இப்போ குருவுக்கும் சிஷ்யனுக்கும். இது தெரியாமல் தானே வச்சுட்ட முன்னாடி பேதத்தோடு இருந்தான். இப்போ இவர் இந்த உபதேசம் பண்ணின உடனே குரு என்ன கொடுத்தாருன்னா தன்னுடைய ஆத்ம தன்மையே அவனுக்கு கொடுத்துட்டார். இந்த மாதிரி எங்கேயாவது கொடுக்க முடியுமா? வேறு யாராவது நாளையாவது சிஷ்யனுக்கு தனக்கு சமமாக துல்லியமாக வேணும்னா சிஷ்யனை ஆக்கலாம். தானாகவே தன்னுடைய ஆத்மாவாகவே ஆக்க முடியுமோ? இது ரொம்ப பரமாச்சரியம் இது. அதனால ஸ்வீயம் சாமியம் விதத்தே பவதி நிரூபமாக. இதுக்கு இன்னொரு உபமானம் சொல்லவே முடியாது. தேனவா லௌகிகம். அப்போ பகவத்பாதாள் பார்க்கறச்சே தன்னுடைய அந்த குருவுடைய மகிமை எப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து நன்னாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் பகவத்பாதாள் குருவை விசேஷமாக கொண்டாடுறார். உபனிஷத்தில் மாண்டூக்கிய உபனிஷத்துலையும் சரி, வேறு பிரச்சனோபனிஷத்து அநேக இடத்துல நம்ம பார்க்க முடியும். மாண்டூக்கிய உபனிஷத்திலே பகவத்பாதாளுடைய பரமகுருவான கௌடபாதாச்சாரியாலே குருவை நமஸ்காரம் பண்ணுறார். சம்பந்தே துபதாம் வரம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். குரு நமஸ்காரம் பண்ணுறான்னு, ஆச்சாரிய நமஸ்காரம் பண்ணுறான்னு அந்த இடத்துல பகவத்பாதாள் எழுதியிருக்கார். அங்கே எழுதும்போது இந்த ஆச்சாரிய நமஸ்காரம் பண்ணத்தினுடைய பிரயோஜனம் என்னங்கிறது அங்கே எழுதியிருக்கார். எப்படி எழுதியிருக்கார் தெரியுமா? ஆச்சாரிய பூஜாஹி அபிப்ரேத சித்தியர்த்தா இஷ்யதே. அப்படி நம்ம ஏதோ ஒரு மனசில் ஒரு உத்தேசத்தை வச்சுட்டு தானே குருக்கிட்ட போகிறோம். அபிப்ரேத்தம்னு அதுக்கு தான் பேர். அபிப்ரேத்தம்னு சொன்னால் நம்மளோட உத்தேசம். இதை சித்திக்கணும்னு சொன்னால் நமக்கு ஆச்சாரியனுடைய அனுகிரகம். ஆச்சாரிய பூஜா அப்படி ஆச்சாரிய பூஜானே போட்டுருக்காரு. ஆச்சாரிய பூஜாஹி அப்படின்னு நம்ம இந்த சமயத்தில் பூஜாங்கிற பிரயோகத்தை பண்ணுறோம், பாத பூஜை அப்படின்னு. ஆச்சாரிய பூஜாஹி அபிப்ரேத சித்தியர்த்தா இஷ்யதே சாஸ்திராரம்பே அப்படின்னு சொல்லி. இதே பிரச்சனோபனிஷத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மகர்ஷிகள் அந்த பிப்பலாதர்கிட்டேருந்து தத்துவத்தை புரிஞ்சுட்டார். அவர் கடைசியில் சொல்லிட்டார், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னு. நாதः பரமஸ்தி. அப்போ இந்த சிஷ்யால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியுமா? அங்கே தே தம் அர்ச்சயந்தः त्वं हि नः पिता योऽस्माकम् अविद्यायाः பரம்பாரம் தாரயசி. இந்த சிஷ்யாலாம் அந்த ஆச்சாரியனை பூஜை பண்ணலாம். வேற அவர் கொடுத்த அந்த வித்யைக்கு வேற ஒன்றும் கொடுக்க முடியாது. பேசாமல் பூஜை பண்ணிடலான்னு பூஜை பண்ணாங்க. நமஸ்காரம் பண்ணி நமः பரமரிஷிபியா நமः பரமரிஷிபியான்னு அந்த உபனிஷத்தில் வருது. பூஜை பண்ணுறா, சொல்கிறா, தன்னுடைய கிருத்தஜ்யத்தையை ஞாபனம் பண்ணுறா. துவம் ஹி நः பிதா, நீதான் எங்களுக்கெல்லாம் பிதா. என்ன பண்ண நீ அப்படின்னு கேட்டால், இங்கே பாலனாத் பிதா, சம்ரக்ஷணம் பண்ணுறதுனாலே பிதான்னு பேர். என்ன எப்படி காப்பாற்றினேன்னு கேட்டால்,
யோஸ்மாகம் அவித்யாயா பரம்பாரம் தாரயசி. இந்த அவித்யங்கிற இந்த பெரிய ஒரு சாகரம் இருக்கே, இந்த சாகரத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து அக்கறை கொண்டு போய் சேர்த்தார் இல்லையா, அதனால என்ன யோஸ்மாகம் அவித்யாயா பரம் தாரயசி, அதனால நீதாம் பிதா அப்படின்னு சொல்லி பூஜையந்தா நமஸ்காரம் பண்றாங்க. அந்த இடத்துல பாஷ்யக்காரால் எழுதியிருக்கா, அவர் கொடுத்த அந்த வித்யைக்கு பிரத்யுபகாரமாக எதையுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், குரு செஞ்ச உபகாரத்துக்கு, குருவால் நாம் அடைஞ்ச உபகாரத்துக்கு நம்மளால் ஒன்றும் ஈடு செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? யாவஜீவம் அந்த குருவுக்கு அதீனமாக இருக்கலாம், பக்தியோடு இருக்கலாம், விஸ்வாசமாக இருக்கலாம். நாத்வைதம் குருநாசகன்னு ஒன்று சொல்லுவார், அதுவும் இருக்குது. எல்லா இடத்துலையும் அத்வைத்தம், ஆனால் குருக்கிட்ட மாத்திரம் அப்படிங்க. குருக்கிட்ட குருதான் அவர், எப்பவும் குருதான் அப்படின்னு. நானே தான் நான் குருவாயிட்டேன் இப்போன்னு சொல்லக்கூடாது. அப்போ அவரிடத்துல நமக்கு அந்த ஒரு பக்திங்கிறது யாவஜீவம் இருக்கணும்னு தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவரால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைச்சி போயிடுத்து, இனிமேல் அது தேவையில்லை அப்படின்னு விடக்கூடிய வஸ்து இல்லை. மற்ற எல்லாமே விடக்கூடிய வஸ்து தான். ஒரு அளவு வந்தாச்சுன்னா அப்புறம் முடிஞ்சிருது. பாஷ்யக்காராலே சொல்கிறா, அநேக கர்மா முதற்கொண்டு ஒருத்தனுக்கு இந்த நதியை கடந்து அக்கறைக்கு போகணும். இவன் போகணும்னு சொன்னால் அங்கே ஒரு நௌகா தேவைப்படுறது இல்லையா? இந்த போட்டில் ஏறி தான் அவன் அக்கறைக்கு போக முடியுது. இப்போ இந்த போட்டு தானே அவனை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தது. இந்த போட்டை இவன் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னால் இவன் எங்கே போகிறது? அதுக்கு போக முடியுமோ இல்லையா? அதனுடைய கிருத்தஜத்தை நான் அங்கேயே போட்லேயே இருந்து விட்றேன்னு சொன்னால் போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியுமா? முடியாது இல்லையா? அதனால் ஆன காரியம், அதனால் எவ்வளவு தூரம் வேலை ஆகணுமோ அந்த வேலை முடிஞ்சதுன்னா பேசாமல் விடுன்னு விட்டார். கர்மாவை பற்றியும் அப்படி தான் சொல்கிறார். கர்மாவை பற்றி, கர்மாவால் என்ன வேணும்? சித்தசுத்தி வரணும், நல்ல வைராக்கியம் ஏற்படணும். வந்துடுத்தா பேசாமல் விட்டு ஒழிச்சிடு, வேண்டாம் சன்னியாசம் வாங்கிக்கோ அப்படிங்கிற கீதையில் சொல்கிறேன். கீதையிலேயே சொல்லியிருக்கு, ஆருருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சதே. காரணம்னா அதுதான் சாதனம். இந்த யோகத்தை நாம் பிடிச்சுடணும், அந்த ஒரு நிலையை நான் அடையறதுக்கு யோக்கியத்தையை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தீவிரமாக ஆசையோடு இருந்தான்னா நீ என்ன பண்ணணும்னு கேட்டால், சாஸ்திரம் என்ன வழி காமிக்கிறது? என்ன கர்மானுஷ்டானம் பண்ணு. கர்மாவை விடுன்னு அப்போ சொல்லக்கூடாது. கர்மானுஷ்டானம் நல்லா ஸ்ரத்தையோடு பண்ண சித்த சுத்தியை கொடுத்துரும். இவனுக்கு அதனுடைய பலன் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இவன் யோகாரூடா இல்லையா? யோகாரூடஸ்ய தஸ்ய இவ சம காரணம். இவன் விட்டுடு, இவன் பண்ணாத, கர்மாவை தியாகம் பண்ணி சன்னியாசத்தை வாங்கிக்கோ. சன்னியாசத்தை வாங்கிக்கோன்னு சொன்னால் புதுசாக ஒன்றும் வாங்கிக்கிறது ஒன்றும் இல்லை. சன்னியாசங்கிறது இந்த கர்மாவை சும்மா செய்யாமல் இருக்கிறதுங்கிறது தப்பு. எனக்கு அது நான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தள்ளப்படாதான். சாஸ்திர விகிதமான அந்த கர்மாவை நம்ம சாஸ்திர முறைப்படி ஏற்றுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த சாஸ்திர விதிப்படியே தியாகம் பண்ணுறோம். உபாகரணம் உற்சர்ஜனம்னு ரெண்டு உண்டு. வேதத்தை அத்தியனம் பண்ணுற விஷயத்தில் கூட உபாகரணம்னு உண்டு. உபாகரமானு பண்ணுறாலும் இல்லையோ அந்த சமயத்தில் வாங்கிக்கணுமா. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து தைஷாம் போட்டு மாதம் உற்சர்ஜயத்துன்னு வேறு இருக்குது. அதெல்லாம் அங்கே எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டா விடணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ அந்த வித மாதிரி இந்த கர்மாவை சாஸ்திர முறைப்படி விடுறதுக்கு தான் சன்னியாசத்துன்னு பேர் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இவன் ஒரு சமயம் அந்த விடலை, இவன் பாட்டுக்கு யாவஜீவம் அனுஷ்டானம் பண்ணிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். தத்துவஜானம் வந்ததுக்கப்புறம் கூட பாஷ்யக்காரர் சொல்கிறா, அவன் அர்த்த சித்தமான சன்னியாசத்தை உடையவனாக இருக்கான். அவன் சன்னியாசம் வாங்கிட்டான்னு மற்றவர்களுக்கு தெரியாட்டா கூட அவனை பொறுத்த மட்டிலே அவன் சன்னியாசி தான். தஸ்ய சன்னியாசித்துவம் அர்த்த சித்தம் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொன்னான். இப்போ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, மற்ற எல்லா சாதனமும் அதனால் நமக்கு ஏற்பட வேண்டிய பிரயோஜனம் சித்தமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது தேவையில்லை, விட்டுவிடலாம்.
ஆனால் குரு அப்படி இல்லை. குரு வந்து நமக்கு பிரயோஜனத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறமும் யாவஜீவம் அவருடைய அனுகிரகம் நமக்கு. ஆச்சாரியா தெய்வ வித்யா விதிதா சாதிஷ்டம் பிராபதி அப்படின்னு ஒரு வச்சனம் சாந்தோக்கியத்தில் வருது. அதாவது சத்தியகாம ஜாபால வித்தியில இவன் அந்த குரு கிட்ட போய் சேர்ந்துட்டான். சத்தியகாமன் அவரும் இவனை பரீட்சை பண்ணி பார்த்து ஏற்றுன்னு விட்டார். சிஷ்யன்னு ஏற்றுண்டாரே தவிர பாடமே சொல்லலை. அவனை பாட்டுக்கு நீ அதை வேலையை பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி விட்டார். அவன் பாட்டுக்கு மாடெல்லாம் எடுத்துகிட்டு ஓட்டின்னு போய்ட்றான். பாடமே நடக்கல அப்படின்னு ஒரு கதை. அங்கே கடைசியில் இவன் பண்ணக்கூடிய அந்த குரு விஸ்வாசத்தோட அந்த பரிபாலனம் பண்ணுறான் இல்லையா, அதனால் மனம் இறங்கி அங்கே வழியில் இருக்கக்கூடிய அந்த வாத்து என்ன, அக்னி என்ன, அது இதுன்னு அதெல்லாம் வந்து உபதேசம் பண்ணும். அதாவது பரமேஸ்வரன் அந்த ரூபத்தில் வந்து இவனுக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணுறான். எல்லாம் உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறம் ஆற்றுக்கு வரைச்ச குரு அவன் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சி விட்றாரு. யாரோ உபதேசம் பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு. பிரம்மவித்தை போல உன்னுடைய முகம் தெரிகிறதே, ஆறு சொல்லி சொல்லி கொடுத்தா உனக்கு அப்படின்னு. நான் முதல்ல மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்றான். இந்த மாதிரி அந்நிய மனுஷேபியா, மனுஷால் யாரும் சொல்லிக் கொடுக்கல வேறு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை சொல்லிவிட்டோம். ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை போல இருக்கிற பெரியவாள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தா தான் அந்த வித்தை நமக்கு பலிக்கும் அப்படின்னு. வித்தியை கற்றுன்னு விடலாம், கற்றுட்டு உபயோகப்படுத்தலாம். ஆனால் அது நமக்கு பரம லட்சியத்தை கொடுக்கணும், பரம லட்சிய பரியந்தம் நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆச்சாரியனிடத்துலேருந்து அந்த வந்திருக்கணும் அந்த வித்தியை, அவனுடைய உபதேசம் வேணும். இப்போ இந்த மாதிரி பார்க்குறச்சே பகவத்பாதாவை சொல்கிறாரோ இல்லையோ, எல்லாம் கிடச்சிது, சரீரம் சுரூபம் அப்படின்னு எல்லாம் உலகத்தில் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடச்சிது. ஆனால் மனச்சேன் நலக்னம் குரோர் அங்கி பத்மி ததஹ்கிம் 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 ததஹ்கிம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. குருடைய பாதகமலத்தில் இவனுடைய மனசு ஈடுபடலே, பக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ இவன் இவ்வளவு சம்பாதிச்சு இவனுக்கு ஒரு லாபமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தென்னாவை சொல்லிவிட்டான். அதனால குரு பக்தியை நாம் வந்து ஒரு சாதனமாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது சாதனம்தான், சாத்தியமாகவே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். குரு பக்தி நமக்கு இருக்கணும். குரு பக்தியால் நம்ம ஏதோ அடைய போகிறோங்களே, குரு பக்தியை முதல்ல அடையணும். அது நமக்கு நிச்சலமான பக்தி நமக்கு வரணும். அதுக்காகவே நாம் சுவாமியை வேண்டிக்கலாம், குருவையே வேண்டிக்கலாம். குருவுடைய மகிமை இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. எனக்கு என்ன ஞாபகம் வந்ததோ அதை சொன்னேன். குருவுடைய அனுகிரகம் தான். எனக்கு குருக்கிட்ட எத்தனை பக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பக்தி இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது போராதோன்னு என்னுடைய அபிப்பிராயம். எனக்கு வாத்தியார் சொல்லிக் கொடுத்த பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கிட்ட எனக்கு நல்ல மரியாதை உண்டு. பக்தின்னு சொல்ல முடியுமான்னு எனக்கே நானே யோசனை பண்ணும்போது அவ்வளோ போரலன்னு தோன்றுறது. ஆனால் அவருடைய அனுகிரகம் எனக்கு நிறைய இருக்குது, அந்த விஷயத்தில் எனக்கு சந்தேகமே இல்லை. நான் யாரை குருன்னு நினச்சேனோ அவருடைய அனுகிரகம் எனக்கு நிறைய இருக்குங்கிறதுல எனக்கு துளி கூட சந்தேகம் இல்லை, அது தீர்மானம். இப்போது இந்த பிரகிருத்தத்தில் நம்ம சிருங்கேரி சாரதா பீடாதீஸ்வரால் ஜெகத்குரு மகாசன்னிதானம் அவர்களுடைய 71வது வர்தந்தி மகோத்சவம் சந்தர்ப்பம். அவருக்கு என் மேலே நல்ல பிரீத்தி இருக்குங்கிறத நான் வந்து உணர்கிறேன். ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் காசியில் தான் அப்போ இருந்துட்டு இருந்தேன்.
சிருங்கேரி வாக்கியார்த்த சபையில் நான் ஒரு 5-6 வருஷம் 7 வருஷம் காசிலேருந்து தான் வந்துட்டு போயிட்டு இருந்தேன். மெட்ராஸ் வந்திருக்கல, அப்போலேருந்தே தெரியும். வாக்கியார்த்த சபையில் தான் முதல் தரிசனம். எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம்னு தான் சொல்லணும். அது நல்லதோ கெட்டதோ நான் சொல்லிவிடுறேன். முதல் வாக்கியார்த்தத்துக்கு நான் போகும்போது நான் என்னைக்கு போனேனோ அன்றைக்கே என்னை வாக்கியார்த்தத்துக்கு கூப்பிட்டுட்டார் மகாசன்னிதானம். சாதாரணமாக எப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் அவள் என்னைக்கு பிரயாணம் பண்ணி சிருங்கேரி வராளோ அன்றைய தினத்தில் அவளுக்கு வாக்கியார்த்தம் இருக்காது. ஒரு நாள் 2 நாள் கழித்து விசிராந்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு வாக்கியார்த்தம் வரும். எனக்கு என்னாச்சு, அன்றைக்கே கூப்பிட்டுட்டான். நான் ஏந்திருக்கிறதுக்குள்ள நம்ம கிருஷ்ணபுர சாஸ்திரி இருக்காரோ இல்லையோ, அவர் கொஞ்சம் சட்டுன்னு சொல்லிடுவார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் இன்றைக்கி தான் வந்திருக்கார், வரும்போது தலைவலின்னு வேறு சொன்னார் என்கிட்ட அப்படின்னு. வாஸ்தவம் தான், அவர் சொல்கிறது தப்பு இல்லை. அன்றைக்கி எனக்கு மலையில் போகிறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுறது. அதனால் இப்போவும் வரைச்ச ஜாஸ்தி சிரமப்படுறது. அந்த பஸ்ஸில் வரைச்ச, அதாவது ஒரு தலை சுத்தல் மாதிரி வருது, சிரமமாக இருந்தது. அப்போது சரி அப்படின்னா வேறு என்ன ஒருத்தர் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தேன், என்னை கூப்பிடவே இல்லை. கடைசி பரியந்தம், கடைசி இன்னைக்கு நாளைக்கு இன்னையோட முடிஞ்சு போகிறது அப்படிங்கிற சமயம் வரை கூப்பிடவே இல்லை. எனக்கே ரொம்ப கவலையாக கொடுத்து, இவர் போய் சொல்லிவிட்டாரு, கூப்பிட்ட சமயத்தில் நம்ம போகாமல் இருந்துவிட்டோமே. ஆனால் நான் நித்தியம் இது தீர்த்தம் வாங்கிக்கிறேன். அந்த தீர்த்தம் காலத்தில் தீர்த்தம்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் எனக்கு வாக்கியார்த்தத்துக்கு அவகாசம் கொடுத்தார். நான் யார் சொன்னான்னு தெரியல, யார் சொல்லி மறுபடியும் கூப்பிட்டாரா இல்லை தானாக கூப்பிட்டாராங்கிறது சரியாக ஞாபகம் இல்லை. நான் ஒரு வாக்கியார்த்தம் சொன்னேன். அது கடைசி டைம் ஆனதுனாலே ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான் கிடச்சிருக்கு. வாஸ்தவமாக அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சொன்னால் தான் நல்லா சொல்ல முடியும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் சொல்ல முடியும். அதுதான் ஆரம்பம். இது ரொம்ப நாள் முன்னாடி, எனக்கு சரியாக வருஷம் கூட ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் மறு வருஷத்தில் மறுபடியும் ஆஹ்வானம் வந்து அப்போ அங்கே போனேன். இவர் நாராயண பட்டர் இருந்தார். எனக்கு அவர் மேலேயும் எனக்கு ஒரு விசேஷமான ஒரு மோகம்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய வைதுஷ்யத்தை பார்த்து நான் மோகிச்சிருக்கேன். அவரெல்லாம் இருந்தார். நான் ஒரு வாக்கியார்த்தம் சொன்னேன். ஞான நிவர்த்தித்துவம் அப்படிங்கிற அத்வை சுத்தி பிரம்மானந்தியத்தில் உள்ள வாக்கியார்த்தத்தை எடுத்து சொன்னேன். சந்தோஷப்பட்டேன். தெரிஞ்சேன்ட்டு சொல்கிறான் இந்த கல்யாணம் அப்படின்னு. அப்படியே அவர் வாக்கால் அப்படி வருதுன்னு சொன்னால் தெரிஞ்சுட்டு சொல்கிறான் அப்படின்னு எனக்கு பரம சந்தோஷம். இது சொன்னாரே தெரிஞ்சுட்டு சொல்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பழகி கொடுத்து அதுக்கப்புறம் நிறைய பிரீத்தி வந்தது. அவளுடைய ஒரு பிரீத்திக்கு நான் பாத்திரமாயிட்டேங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு யோக்கியமாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது இன்னும் அனுவர்த்திச்சுட்டு இருக்குது. இப்படியே அனுவர்த்திச்சுட்டு இருக்கும், எப்போவும் அனுவர்த்திச்சுட்டு இருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் அந்த விஜய யாத்திரைக்கெல்லாம் வந்தாள். விஜய யாத்திரைக்கு வரும்போது அநேக இடத்துல நானாம் போகலை,
நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனேன். அதுக்காக இப்போ காலேஜில் லீவெல்லாம் போட்டு போகிறேன். அந்த சுவாகத பத்திரிகை எழுதணும், அதை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் எழுதணும்னு சொல்லிட்டா போயிருக்கு. அதனால் அந்த மாதிரி பண்ணி பல இடத்துல அவளுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிது. அவள் சொன்ன காரியங்கள்லாம் நான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. எனக்கு பெரிய காரியங்கள் கொடுத்துருந்தார். ஆனால் பகவத் சங்கல்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அந்த காரியங்கள்லாம் செய்யலை. எனக்கு பிரவೃತ್ತಿ வரல. என்கிட்ட ஒரு இது என்னன்னு கேட்டால், சொன்னால் அந்த காரியம் நான் என்னுடைய பிரயத்தனத்தால் நடக்கிறதுன்னு நான் நினைக்கல. நான் நினச்சதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை. அப்படி வச்சுங்க, நான் செய்யணும்னு நினச்சாலும் ஒன்றும் நடக்காது. அது யாரோ பின்னாடி இருந்துட்டு நடத்தி வச்சா நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ரொம்ப சுலபமான காரியமாக இருக்கும். ஆனால் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் யாராவது பண்ணி வைக்கணும். எனக்கு தெரியாமல் ஒரு சக்தி பண்ணி வச்சா பண்ண முடியுமே தவிர நான் நினச்ச ஒன்றும் நடக்கிறது. அது நல்லா தெரியுது. அப்போ அந்த மாதிரி அவர் சொன்ன அந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல. 2-3 தடவை சொல்லி கேட்டு பார்த்தார். சரியோ செய்ய மாட்டான்னு தீர்மானம் எடுத்து சரி விட்டுருவோம் அப்படின்னு. ஒரு அனுகிரகம் தான் அது. இப்படியாக ரொம்ப பிரீத்தி இருக்கு. அவர் பண்ணின ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நமக்கு கொடுக்கறது தான் அனுகிரகம் இல்லையா? நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம அவகிட்ட என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கண்ணுக்கு இப்படி தெரியறது, பகவத்பாதாளுடைய பரம்பரையில் வந்தவா. பகவத்பாதாள்னு சொன்னால் நமக்கு அவர் சாட்சாத் ஈஸ்வரன், பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான், கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அப்போது அவளுடைய பரம்பரையில் வந்தவாள் எல்லாரையுமே நாம் அந்த திருஷ்டியில் தான் பார்க்குறோம். இப்போ நாம் அவாக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்தவரையில் அவளுடைய அந்த தபசக்தி, அந்த வித்யை, பகவதி அம்பாளுடைய அனுகிரகத்தில் அவளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வேத சாஸ்திரத்தில் உள்ள அகாதமான ஒரு பாண்டித்யம், சாஸ்திர பாண்டித்யம். அப்புறம் 3வது, அதில் ஸ்ரத்த உள்ளவாளிடத்தில் ஒரு கருணை, ஒரு பிரீத்தி விசேஷம். இப்போ கூட லெட்டர் வந்திருக்கு, இந்த வேதசாஸ்திர அத்தியனம் பண்ணினவாளுக்கு சன்மானம் பண்ணுறதை காட்டிலும் நமக்கு பிரீத்திகரமாக வேறு என்ன இருக்க முடியும் அப்படின்னு மகாசன்னிதானம் சொன்னாள் அப்படின்னு அந்த மாதிரி லெட்டர் வந்திருக்கு. அப்படின்னா இதை படித்தவாளிடத்த ஒரு பிரீத்தி, இதை தவிர்த்து நமக்கு ஒன்றும் வேண்டாம். இதுதான் வேணும் இல்லையா? அதனால் நம்மளுடைய திருஷ்டியில் நான் அவாக்கிட்ட பார்க்கறது, இந்த பிரீத்தியோடு இப்படி ஒரு மகாத்மா இருக்கார் அப்படிங்கிறத நினைச்ச மாத்திரத்தானே சந்தோஷம் இருக்கும். இது நினைச்சே இருக்கணும் அப்படின்னு அவளிடத்துலேயே நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன்.